கருணைமிகு யானை. ஒரு அழகான பசுமையான காட்டில் கஜா என்ற பெரிய யானை ஒன்று வாழ்ந்து வந்தது. அது காட்டிலேயே மிக வலிமையான விலங்காக இருந்தாலும் அதன் மனம் மிகவும் மென்மையும் கருணையும் நிறைந்தது. தன் வலிமையை மற்றவர்களை பயமுறுத்த பயன்படுத்தாமல் சிறிய விலங்குகளை உதவுவதற்காகவே பயன்படுத்தியது. ஒரு வெப்பமான பிற்பகலில் ஒரு பெரிய மரம் விழுந்து வழியை மறைத்திருந்ததால் ஒரு சின்ன முயல் அழுது கொண்டிருந்தது. கஜா அதை பார்த்ததும் தன் வலிமையான தும்பிக்கையால் அந்த மரத்தை மெதுவாக தள்ளிவிட்டு முயலுக்கு வழி செய்து கொடுத்தது. முயல் மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்லி ஓடியது. மற்றொரு நாள் ஒரு கடும் காற்றால் சில பறவைகளின் கூடு உடைந்துவிட்டது. பறவைகள் கவலையுடன் சத்தமிட்டன. கஜா அவற்றை பார்த்ததும் ஒரு கிளையை எடுத்து அந்த கூடுகளை மீண்டும் மரத்தின் மேல் பாதுகாப்பாக வைத்தது. பறவைகள் மகிழ்ச்சியுடன் கீச்சுக்குரல் எழுப்பின. ஒரு மாலை நேரத்தில் ஒரு சின்ன மான் அடர்ந்த புதர்களில் சிக்கிக்கொண்டது. அதன் அழுகுரலை கேட்ட கஜா அங்குச் சென்று புதர்களை மெதுவாக அகற்றி மானை பாதுகாப்பாக விடுவித்தது. மானும் மனமாற நன்றி தெரிவித்தது. காலம் சென்றது. காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் கஜாவை மிகவும் நேசித்தனர். அவன் இருந்தால் தங்களுக்கு பாதுகாப்பு என்று அவர்கள் உணர்ந்தனர். ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் தோண்டிய ஒரு ஆழமான குழியில் கஜா தவறி விழுந்தது. எவ்வளவு முயன்றும் வெளியே வர முடியவில்லை. அவன் உதவிக்காக பெரிய சத்தமாக கத்தினான். அந்த சத்தத்தை கேட்டதும் முயல், பறவைகள், மான் மற்றும் மற்ற விலங்குகள் எல்லாம் ஓடி வந்தன. பறவைகள் மற்ற விலங்குகளை அழைத்து வந்தன. மான்கள் வலிமையான கொடிகளை இழுத்தன. முயல் அனைவருக்கும் வழிகாட்டியது. எல்லோரும் சேர்ந்து கஜாவை வெளியே கொண்டு வந்தனர். அப்போது கஜா புரிந்து கொண்டது. தான் பிறருக்கு செய்த கருணை இப்போது தன்னிடம் திரும்பி வந்துள்ளது. அன்று முதல் காடு கருணை, நட்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. நெறி.